மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர்னு சொல்லி எல்லா சோஷியல் மீடியாவிலுமே ஒரு செய்தி பெரிய அளவில் இன்னைக்கு காலையிலேருந்து வைரலாக போயிட்டு இருக்குது. அதுலேயும் சங்கிகள் இந்த செய்தியை பாஞ்சி பறந்து வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த செய்தி என்னன்னு சொல்லி படிக்கிறேன் கேளுங்களேன். ஐயப்பன் முஸ்லீமாக மதம் மாறி அய்யூப் கான் ஆகிவிட்டான். கழுதை மில்லத் அறக்கட்டளையில் ஆம்புலன்ஸ் டிரைவராக இருந்தார். திடீரென மரணம் அடைந்தார். இறந்த பிறகு முஸ்லீம் முறைப்படி அடக்கம் செய்ய கபர்ஸ்தாலின் இடம் கொடுக்காததால் திரும்பவும் ஐயப்பனாகி பழனி மின்மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை போட்டு கீழே ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர். இதாவது இந்த இடத்துல வந்து ஒரு ஐயப்பன் அப்படிங்கிறவரும் அய்யூப் கான மதம் மாறினாரு. ஆனா கடைசி நேரத்தில் அந்த முஸ்லீம் ஜமாத் வந்து அடக்கம் செய்யறது கூட கபர்ஸ்தான்ல இடம் கொடுக்கல. கடைசியில் அவரை கொண்டு போயிட்டு சுடுகாட்டில் போய் மின்மயானத்துல தான் அடக்கம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இந்த செய்தியை சங்கிகள் அவங்களுடைய வாட்ஸ்அப் வட்டாரங்கள்ல பெரிய அளவுல இதை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இப்படி ஒரு செய்தியை பொதுவாக நம்ம பார்க்கும்போது நமக்கு தோணலாம், ஆமா தப்பு தானே, பெரிய அநியாயம் தானே, அவர் தான் இஸ்லாத்தை ஏத்துட்டு வந்துட்டாரு, அப்போ அவர் இஸ்லாமிய முறைப்படி இஸ்லாமிய கபர்ஸ்தான்ல அடக்கம் செய்யறது தானே நியாயம், அது எப்படி நீங்க இடம் கொடுக்காம போலாம், அடக்கம் செய்ய மாட்டேன்னு எப்படி சொல்லலாம் சொல்லி இந்த செய்தியை வெளிரங்கமா இருந்து மேலோட்டமா பார்க்கும்போது நமக்குமே இதே கேள்வி எழலாம். அதோட இந்த செய்தி ஓரளவுக்கு பெரிய பேசு பொருளா ஒரு வைரல் ஆகும். நம்ம பேட்டை டிவி சார்பில் பழனியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இது சம்பந்தமான விசாரிச்சோம். அப்போ பழனியில நமக்கு தெரிஞ்ச இமாம் முகமது யூசுப் சிராஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பள்ளி இமாம் பழனியில இருக்கக்கூடிய பாண்டி நகர் பள்ளியில இமாமா இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட சம்பந்தமா விசாரிக்கும் போது அவங்க ஒரு நிமிஷம் இருங்க ஃபாரூக் பாய் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த சம்பந்தப்பட்ட அறக்கட்டளை இருக்குல்ல, அதாவது இந்த சம்பவம் நடக்கக்கூடிய அறக்கட்டளை அப்படிங்கிறது காயிதே மில்லத் சமூக சேவை அறக்கட்டளை. அந்த அறக்கட்டளை தான் இந்த சங்கி புறம்போக்குங்க என்ன பண்றாங்க, கழுதை அறக்கட்டளை அப்படின்னு சொல்லி பொய்ய பரப்பிட்டு இருக்கானுங்க. காயிதே மில்லத் அறக்கட்டளை மூலமா எல்லா சமூக மக்களுக்குமே சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பள்ளி இமாம் முகமது யூசுப் சிராஜி அவங்க என்ன செஞ்சாங்க, நான் சம்பந்தப்பட்ட ட்ரஸ்ட்லேயே அந்த நிர்வாகிகளுக்கு நான் கால் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு அந்த ஆடியோவை நமக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த ஆடியோவை கேளுங்க. நான் பாண்டி நகர் அஜர்த் பேசுறேன். பாண்டி நகர் அஜர்த். பழனிங்களா? பழனி தான். பழனி பாண்டி நகர் அஜர்த் பேசுறேன். சொல்லுங்க. காகித மில்லத்து நற்பணி மன்ற தலைவரா நீங்க? ஆமாங்க. அது ஒன்றும் இல்லை, இந்த பேட்டை சேனல் இருக்குல்லங்க, சரிங்க. அதுல இருந்து ஒரு தகவல் நமக்கு போட்டுட்டு இருக்காங்க. இந்த நம்ம அது ஐயப்பன் என்ற அய்யூப் கான் இருக்காரு, ஆமாங்க, அவர் சம்பந்தமா போட்டிருக்காங்க. யாரோ ஒருத்தர் வந்து பேஸ்புக்ல போட்டு போல இருக்கு. அந்த கழுதை அறக்கட்டளை போட்டிருக்காங்களா, அது உண்மை தகவல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, என்னன்னாங்க, சொல்லுங்க. அவர் வந்து பேரு தான் ஐயப்பன். ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு 12 வருஷம் ஆச்சு இங்க நெய்கர் பழனிக்காரனோட நேட்டிவ். சரி. பூரா நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் கூடயா தான் சுத்துவாப்புல, நண்பர் அது கூடயே தான் இருப்பான். இப்ப ஐயப்பன் இப்ப எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலி கூட ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டான். அந்த பூ கூட வச்சிருக்காங்க நம்ம ஊர்ல. அவங்க பூராமே அவங்க கடைசியில கான் வரும் அவங்க பேர் முடிவு எல்லா பேரும். நவாஸ் கான், சயிது கான், கரீம் கான், அந்த மாதிரி அவங்க ஃபேமிலில இவனும் ஒரு பையனா மாறிட்டான். அப்படி இருக்கப்ப இவனுக்கும் சரி அப்படின்னு சொல்லி அய்யூப் கான்னு அவனுக்கு அவங்களா பேர் வைக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி எல்லாரும் அய்யூப் கான் சொல்லி இது பண்ணிருக்கோம். வரல பேர் மட்டும் அய்யூப் கான் கூப்பிடுறாங்க. சும்மா எக்ஸாம்பிளுக்கு வச்சிருங்க, ஐயப்பன் தான் கூப்பிடுவோம் எல்லாருமே. சரி, அப்படி கூப்பிட்டது அவனுக்காக நம்ம பள்ளிவாசல்ல வந்து அது மாதிரி ஆம்புலன்ஸ், நம்ம காகிதம் சமூக சேவை அறக்கட்டளைல இருந்து ஆம்புலன்ஸ் வாங்குறோம் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அவருதான் டிரைவரா இருக்காப்ல. டிரைவரா இருக்கப்போ இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஆக்சிடென்ட் அப்போ நம்ம பள்ளிவாசல்ல இது மாதிரி சொல்லி அய்யூப் கான் என்று அழைக்கப்படுகின்ற அப்படின்னு சொல்லியே சிறப்பு துவா வந்து கேட்க வச்சோம் அவருக்காக. அந்த மாதிரி நடந்ததுதான் இறந்து போயிட்டாரு. அதை இவனுக்கு போட்டுட்டே இருக்கானுங்க ஏதாவது ஒண்ணு. சரிங்க, அதான் பேசிட்டு இருக்கோம். அதுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா என்னன்னு. சரி. இந்த ஆடியோ கேட்டீங்களா? அடுத்து இன்னொரு சின்ன ஆடியோ கேளுங்க. நம்ம இன்னும் கூடுதலா விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பழனியில் வந்து திமுகவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஃபைசல் சொல்லக்கூடிய நம்மளோட நண்பர், இறைவனோட உதவியால் தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்லை பல நாடுகளில் கூட நம்ம பேட்டை டிவியோட சப்ஸ்கிரைபர் பல நண்பர்கள் நமக்கு பல ஊர்களில் இருக்கிறதால எங்கே என்ன ஒரு விஷயம் நடந்தாலுமே உடனே அது சம்மந்தமாக கேட்டு தெரிஞ்சுக்க முடியுது. அந்த மாதிரி பழனியில் இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த ஃபைசல் அவங்கள்ட்ட இது சம்மந்தமாக விசாரித்தேன். அவங்க இது சம்மந்தமான விவரங்களையும் சொன்னாங்க. ஃபாரூக் பாய் நீங்கள் என்ன செய்யுங்க, நான் ஒரு கான்டாக்ட் நம்பர் தரேன், முஜீபுன்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்களோட கான்டாக்ட் நம்பர் தரேன். அந்த முஜீபு கூட தான் ரொம்ப வருஷமா இந்த ஐயப்பன் இருந்துட்டு இருந்தாரு. நீங்க அந்த முஜீபு கிட்டே விஷயத்தை கேடுங்க,
கடைசி வரைக்கும் எல்லா மரியாதையுமே அந்த முஜிபு தான் செஞ்சு கொடுத்தாரு. அவ்வளோ பெரிய நண்பர்கள் அவங்க. நீங்க அவங்கள்ட்ட விஷயத்தை கேளுங்கன்னு சொல்லி அந்த முஜிபுன்றவங்களுடைய நம்பர் அனுப்பிவிட்டாங்க. அந்த முஜிபுங்கிறவங்கள்ட்ட நானே ஃபோன் பண்ணி பேசினேன். அந்த ஆடியோவையும் கேளுங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம். பாய் முஜிப் பாய்ங்களா? ஆமா, நாங்க பேட்டை டிவில இருந்து பேசுறோம். சொல்லுங்க. அது அந்த இவர் ஐயப்பன் அவரு இறந்தது சம்பந்தமா பெரிய அளவுல ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு. ஆமா, ஏதோ அவரு முஸ்லிம்களுக்கு கபர்ஸ்தான்ல இடம் தரல ஆ. அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மோசமா செய்தி பரவிட்டு இருக்கு. சரி. இதோட உண்மைத்தன்மை என்னஜி? உண்மைத்தன்மை வந்து என் கூட வந்து ஒரு 7 வருஷமா இருந்தான். ஆ 7 வருஷமா இருந்தானா வீட்டுல அவனை ஒருத்த இதா வந்து வச்சிருந்தோம். ம் அது என் வீட்டுக்கு மட்டும் இல்ல, நம்ம பையனுக்கு எல்லா சகோதரர்களும் நல்லா பழகிருக்கான். சரி. பகலனால வந்து அவனை வந்து கடைசி இந்த ஆக்சிடென்ட் ஆகிறப்ப நாங்க பையனை எல்லாம் சேர்ந்து நாங்க எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ம் அவனை எப்பவுமே ஐயா ஆம்புலன்ஸ் ஒண்ணு கோயம்புத்தூர் ஆம்புலன்ஸ் வந்து ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கேன். சரி. நம்மள்ட்ட பெரியா இருக்கிறப்ப அந்த வண்டி ஓடிட்டு இருப்பேன். ஆ இந்த ஐயப்பன் சொன்னப்ப இவனுக்கு சும்மா பையனுக்கு எப்ப ஒன்னு பொட்ட பேர் வச்சு கூப்பிடுவான், ஐயப்பான்னு வச்சு கூப்பிடுவாங்க, ஓ ஐயப்ப வச்சு கூப்பிடுவாங்க. ம் இதுவே நிலமா. இல்ல அவர் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கலையா? ஏத்துக்கலாம் அதெல்லாம் ஏத்துக்கலாம். கடைசி வரைக்கும் ஐயப்பனா தான் இருந்தாரு. ஐயப்பனா தான் இருந்தது கடைசி வரைக்கும். அவர் அந்த இதே அவர் பேசவே இல்லை. ஆ எங்க ஜாதிப்படி எங்களோட முறைப்படுத்தி நடத்தினதுனால அதனால அவங்களோட என்ன கோரிக்கை அவங்களோட கடைசி வரைக்கும் நம்ம கூட இருந்துட்டேன். அவங்க கடைசி வரைக்கும் என்ன செஞ்சு கொடுக்கணுமோ எல்லாமே நாங்க கூட நின்று செஞ்சு கொடுத்தோம். கடைசி வரைக்கும் நீங்க கூட நின்றீங்க? கூட நின்று செஞ்சு கொடுத்தது. அவன் ஆசைப்பட்ட எனக்கு பட்டாசு வச்ச இந்த தூக்கிட்டு போறாங்க பாத்தீங்களா ஊர்வலமா, ஆமாமா, அந்த ஊர்வலத்துக்கும் சரி, பட்டாசு வச்சதும் சரி, பூ இறைச்சி விட்டதும் சரி, எல்லாமே அவங்க முறைப்படி தான் எல்லாமே செஞ்சிருது. சரி சரி. அவர் வந்து இஸ்லாத்தை வந்து அவர் ஏத்துக்கல. பள்ளியாசுல வந்து அவனுக்காக துவா கேட்டான். ஒரு 3 பள்ளியாசுல துவா கேட்டாங்க. அந்த பையனுக்கு உடல்கள் வந்து சரியாகி சொல்லி துவா வந்து பள்ளியாசல் மூலியமா கேட்டாங்க. சரி சரி. ஏன்னா எல்லா வீட்டுக்கும் நல்லது கெட்டதுக்கு மவுத்துக்கு சந்தாக்கு இருக்க எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணிருக்கேன். இஸ்லாத்துல வந்து நாங்க ஏத்துக்கும் சொல்லல, அவனை வறுப்பும் ஏத்துக்கும் சொல்லவும் இல்லை. சரி சரி. அப்போ அய்யூப் கான் சும்மா பட்ட பேரா கூப்பிட்டது? பட்ட பேரா கூப்பிட்டது. அந்த ஆம்புலன்ஸ் ஓடுனால பட்ட பேரா கூப்பிட்டது அவன். ஓகே ஓகே. வேற எதுவுமே இல்ல. ஆனா இவன் வந்து போட்டு பரப்பி ரொம்ப மோசமா. அது என்னன்னா அந்த அறக்கட்டளை கழுதை அறக்கட்டளை அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கொச்சையா. ஆமா. இதை நம்ம இதை பத்தி தெளிவா இன்ஷால்லா ஒரு வீடியோ ஒண்ணு போடுறேன் ஜி. போடலாம் ஜி. சரிங்க ஜி. ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே. ஆக மொத்தத்துல நடந்த விஷயம் இதுதான். அவர் வந்து ஐயப்பன் தானே தவிர அவர் இஸ்லாத்துல ஏற்கல. அவரை கூப்பிடுறது அவங்க நண்பர் வட்டாரத்துல அய்யூப் கான் அப்படின்னு சொல்லி அவரை பட்டப்பேர் வச்சு கூப்பிடுறது அய்யூப் கானே தவிர அவர் கடைசி வரைக்கும் இஸ்லாத்தை ஏத்துக்கல. சரி, சின்ன வயசுல இருந்து நம்ம பழகுறோமே, டே நீ எங்க மதத்துக்கு வந்துடுறா அப்படின்னே உங்க கூப்பிடல. நீ ஐயப்பனாவே இருந்துக்கோ, நான் ஆஷிகாவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நண்பர்களாவே இருந்தாங்களே தவிர என் மதத்தை ஒன்றை நான் திணிக்க மாட்டேன் அப்படின்ற அந்த நட்போட தான் அவங்க கடைசி வரைக்கும் இருந்திருக்கிறாங்க. இந்த அதாவது பழகும் போது இவங்க அவர் இருந்தது வந்து ஒரு ஃபேமிலியில அவங்களோட ரொம்ப நட்போட இருந்திருக்காரு, ஒரு இஸ்லாமிய ஃபேமிலியோட. அந்த இஸ்லாமிய ஃபேமிலியில அவங்க பேர் எல்லாமே நவாஸ் கான், சையது கான், கரீம் கான் சொல்லி அவங்க குடும்பத்தில் கூட எல்லாருமே கான் என்ற பேரோட அழைக்கப்படுறாங்க. இப்போ எங்க ஃபேமிலி எடுத்துட்டா கூட நான் ஃபாரூக் அலி, என் தம்பி அக்பர் அலி, தம்பி மன்சூர் அலி, எல்லாமே அலி அலின்னு சொல்லி எங்க பேர் வரும். அந்த மாதிரி இவங்களுடைய பேர் எல்லாமே கான் கான் வரதால அந்த வீட்லயே ஒரு புள்ள மாதிரியே தான் அவர் பார்த்துருக்காங்க. கடைசி வரைக்கும் ஒரு அந்நிய பிள்ளையா பார்க்கல, அந்த ஐயப்பனை தான் பிள்ளையா தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஐயப்பனை கூப்பிடும் போது சின்ன வயசுல இருந்து விளையாட்டுக்கா பேரை கூப்பிடும் போது அய்யூப் கான், நவாஸ் கான், கரீம் கான், நீ அய்யூப் கான் அப்படின்னு சொல்லி அய்யூப் கான் சொல்லி இவங்களுக்குள்ள கூப்பிடுறது வழக்கமே தவிர மற்றபடி அவர் அய்யூப் கானா மதம் மாறல. சரி, நம்ம சின்ன வயசுல இருந்து அய்யூப் கான் அவரை கூப்பிடுறோம்ல, அதனாலதான் அந்த அவருக்காக ஒரு கண்ணீரஞ்சலி போஸ்டர் அடிக்கும் போது கூட ஐயப்பன் என்கிற அய்யூப் கான் அப்படின்னு சொல்லி நாங்க அய்யூப் கான் தான் அவரை கூப்பிடுவோம், ஆனா அவர் பேர் ஐயப்பன் தான். அதையுமே அந்த போஸ்டர்ல அவங்க தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் சங்கிகள் வந்து ஏதோ கபர்ஸ்தான்ல போய் இடம் காட்ட மாதிரியும் அவங்க இடம் தராத மாதிரியும் இப்படி எல்லாம் வதந்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. என்னன்னா இப்ப ஐயப்பன் அவர் வந்து இந்த ட்ரஸ்ட்டுக்கு காகிதமில்லத்து சமூக சேவை அறக்கட்டளை இவங்க பல சேவைகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஒரு டிரைவராகவும் வேலை செஞ்சிருந்திருக்கிறாரு. எங்க ஒரு பிரச்சனைனாலும் அதனாலதான் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களும் ஐயப்பனுடைய மரணத்தை பெரிய ஒரு கஷ்டமான நிகழ்ச்சியா பாக்குறாங்க. நானும் இன்னைக்கு பழனியில இருக்கக்கூடிய பல சகோதரர்கள் பார்த்தேன், எல்லாருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸுமே ஐயப்பனுடைய செய்தியா தான் இருந்துட்டு இருக்குது. அந்த அளவுக்கு அவரோட மரணத்தை பெரிய ஒரு துக்ககரமான செய்தியா பாக்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இஸ்லாமியரோட எல்லா விஷயத்திலுமே வந்து கலந்துருக்கிறாரு. ஒரு இஸ்லாமியர் வீட்டில் மரணம் நடந்தாலோ எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் ஐயப்பன் வந்து ஒரு முன்னாடி வந்து நிற்கக்கூடிய ஒரு மனுஷன், எல்லாருக்குமே அவ்வளவு பெரிய பாசமா இருந்திருக்கிறாரு. இந்த ஐயப்பன் சமீபத்தில் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவர் போன வண்டி ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டு இருந்தாரு. அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும் போதுமே இந்த இஸ்லாமிய நண்பர்கள் இருக்கிறாங்களே, இந்த முஜிப் இவங்க எல்லாருமே இந்த இஸ்லாமிய நண்பர்கள் இவங்க தான் கூட இருந்து எல்லா உதவிகளும் செஞ்சாங்க. ஒரு நண்பனா பழகினது மட்டும் இல்ல, அந்த நண்பனுக்கு செய்ய வேண்டிய எல்லா சேவைகளுமே நல்ல முறையில் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க.
அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது இவர் இங்க பல மசூதிகள்ல பல இஸ்லாமிய வீடுகள்ல எல்லாமே ரொம்ப நட்போட வேலை செஞ்சார் இல்லையா, அவர் குணமாகணும் சொல்லி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்ல அவருக்காக அவர் பேரை சொல்லி துவா செய்யப்பட்டிருக்கு, பிரார்த்தனை செய்யப்பட்டிருக்குது. ஐயப்பன் நல்ல முறையில் குணமாகி மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவருக்காக அந்த பள்ளிவாசல்களை பிரார்த்தனை செஞ்சு அவர் பேரை சொல்லி பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது சிகிச்சை பலனின்றி ஐயப்பன் இறந்துட்டாரு. கடந்த 12ஆம் தேதி ஐயப்பன் இறந்துட்டாரு. அதை தான் இன்னைக்கு 22ஆம் தேதி இந்த பிரச்சனையை சங்கிகள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஐயப்பன் இறந்தது பிறகு கூட இந்த இஸ்லாமிய நண்பர்கள் தான் அவருக்கான இறுதி சடங்குக்கான எல்லா வேலைகளுமே செஞ்சிருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கிட்ட பேசி உங்க முறைப்படி எப்படி நீங்க அடக்கம் செய்வீங்க, நாங்க என்னென்ன உதவியை செய்யணும் சொல்லி ஒரு பிள்ளையா தான் நாங்க ஐயப்பனை நாங்க அண்ணன் தம்பியா சும்மா வாய் வர பரவல, நாங்க உங்களுக்கு பிள்ளைகளா என்ன கடமை செய்யணும்னு சொல்லி எல்லா கடமைகளும் அந்த இஸ்லாமிய நண்பர்கள் தான் கூட நின்று கடைசி வரைக்கும் செஞ்சிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்க தாரத்தப்படையோடு போவோம், மாலை அலங்காரங்களோட இந்த சமாதியை கொண்டு போனோம், பட்டாசு வெடிச்சு கொண்டு போனோம் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டதால அதையுமே இந்த நண்பர்கள் செஞ்சிருக்காங்க. அந்த அந்த இறுதி சடங்கு ஊர்வலம் போகும்போது பாத்தீங்கன்னா ஃபுல்லா தமுமுக ஆம்புலன்ஸ் வரும், தமுமுக சகோதரர்கள் அங்க களத்துல நின்று இருக்காங்க. பல இஸ்லாமிய பெரியவங்க பார்க்க முடியும், தாடி வச்சு ஜுப்பா போட்டு அவங்களுமே அது கூட தான் போறாங்க. இடம் தரலன்னா அவங்க ஏன் கூட போறாங்க? அப்போ இங்க அந்த குடும்பத்தார் எங்கேயுமே அவன் அய்யூப் கான் தானே எங்களுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு கேட்கவும் இல்லை. அப்படி ஒரு சம்பவம் நடக்கல. காரணம், அவர் இஸ்லாமிய மதத்தை ஏற்கல. அவர் கடைசி வரைக்கும் ஐயப்பனா தான் இருந்தாரு. அந்த ஐயப்பனுக்கு ஒரு நண்பர்களா என்ன செய்யணுமோ அதை அந்த நண்பர்கள் சிறப்பான முறையில செஞ்சு கொடுத்தாங்க. இங்க இந்த குழப்பம் எங்க ஏற்பட்டுச்சுன்னா அந்த பட்ட பேர்ல தான். அவரை சின்ன வயசுல இருந்து அய்யூப் கான் கூப்பிடுறதால, அப்படி ஒரு பட்ட பேர் வச்சு கூப்பிடுறதால இந்த அய்யூப் கான் தான் கடைசி வரைக்கும் இடம் தரல அப்படி இப்படின்னு சொல்லி இதை சங்கிகள் கதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒண்ணும் இல்லைங்க, எங்க ஃபேமிலியில இதுக்கான ஒரு உதாரணம் சொல்லலாம். என் தம்பி மாமனாருடைய பேர் அப்துல் ஜப்பார், அவங்களுடைய பேர் அப்துல் ஜப்பார். ரொம்ப நல்ல மனுஷங்க, ரொம்ப அருமையான குணம் இருக்கக்கூடியவங்க அப்துல் ஜப்பார். ஆனா அவங்க ஏரியால அவங்க சொந்தங்களில் கூப்பிடுறது எப்படின்னா செல்லத்துறை அப்படின்னு சொல்லி தான் அவங்க சின்ன வயசுல இருந்தே கூப்பிடுவாங்க. இன்னைக்கு அவங்களோட கடை கிட்ட அவங்க வியாபாரம் பண்ற இடத்துல போய் ஜப்பார் பாய் இருக்காரா அப்படின்னு கேட்டா தெரியாது, செல்லத்துறை பாய் இருக்காரா அப்படின்னு கேட்டா தான் தெரியும். அப்ப அவங்க எந்த பேரை சின்ன வயசுல இருந்து கூப்பிட்டாங்களோ அதுதான் அவங்களுக்கான அடையாளமா பார்க்கப்படுது. அந்த மாதிரி இந்த ஐயப்பன் இங்க அவர் அய்யூப் கான் சின்ன வயசுல இருந்தே செல்லமா கூப்பிட்டு ஒரு பட்ட பேரோட கூப்பிட்டு பழக்கப்பட்டதால அந்த பேரை வச்சே போஸ்டர் அடிச்சிருக்காங்க. இதை தான் சங்கிகள் கதை திரைக்கதை காது மூக்கு எல்லாமே வரைஞ்சி பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா மாத்திட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒருத்தர் இறந்துட்டா கபர்ஸ்தான்ல இடம் தர மாட்டாங்க, பள்ளிவாசல் நிர்வாகம் இடம் தர மாட்டேங்குதுன்னு சொல்லி இப்படி பல பொய்கள் வந்துட்டு இருக்கலாம். சமீபத்தில் கூட ஆன்டி இந்தியன் சொல்லி ஒரு படம் ஒன்று வந்துச்சு, ப்ளூ சட்டை மாறன் எடுத்த படம். அந்த படம் பார்த்தோன்னா முழுக்க அவ்வளோ ஒரு வன்மத்தோட எடுக்கப்பட்ட ஒரு படம். அதாவது இவர் ப்ளூ சட்டை மாறன் அவர் நான் மனிதநேயம் பேசுறேன், கடவுள்களை தாண்டி நான் மனிதநேயம் பேசுறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட பகுத்தறிவு சிந்தனையை காட்டுறன்ற பேர்ல இஸ்லாமியர்கள் இன்னும் இடம் தராம அநியாயம் பண்ற மாதிரி, செத்து போன அந்த ஜனாசாவை கொண்டு போய் ஹத்னா பண்ற மாதிரின்னு சொல்லி ரொம்ப மோசமான காட்சிகளை, அதாவது இவரோட கற்பனையில வந்ததெல்லாம் அங்க இஸ்லாமியர்களை ஒரு அடிப்படைவாதிகள் இவ்வளவு மோசமான குணம் உள்ளவர்களா அப்படிங்கிற மாதிரி காட்சிப்படுத்திருப்பாரு. சொல்லிட்டு கடைசியில நாங்களா மனிதநேயம் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லி இவரை மனிதநேயம் மிக்கவரா காட்டுறதுக்காக இங்க ஒரு சமூகத்தையே இவங்களா ரொம்ப அடக்குமுறை கொண்டவங்க அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்கக்கூடிய காட்சி. அந்த படத்துல நைட் டவுன்லோட் பண்ணி பார்த்துருப்பாங்களே தெரியல சங்கிகள், அதை வச்சுட்டு இவனுங்களுமே கற்பனையா ஒரு கதையை கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இதுல தெளிவு என்னன்னா, அந்த ஐயப்பன் அவர் கடைசி வரைக்கும் ஐயப்பனா இருந்தாரே தவிர அவருடைய பட்ட பேர் தான் அய்யூப் கான் அப்படிங்கிறது. அதனால இதுதான் அங்க நடந்த சம்பவம். அந்த இஸ்லாமிய நண்பர்கள் கடைசி வரைக்கும் அவங்களுக்கான எல்லா உதவிகளுமே செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா இந்த சங்கிகளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல, அது ரொம்ப ஆபத்தான குரூப். பொய் செய்தி இஷ்டத்துக்கு பரப்புவானுங்க, கண்ணு முன்னு தெரியாம. ஆனா அதே அவனுங்க நம்புவானுங்க. இந்த பொய் செய்திக்கு ஒரு சாம்பிள் சொல்றேன் கேளுங்களேன். நேத்து சங்கிகள் வட்டாரத்துல இன்னொரு செய்தியுமே ஃபேமஸா பரவிட்டு இருந்துச்சு. அதுல என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு போட்டோ, அந்த போட்டோ பார்த்தோம்னா பிரம்மாண்ட பில்டிங், பிரம்மாண்ட கட்டடம், ரோடு பார்த்தோம்னா லக்ஸரி ரோடு பயங்கரமா இருக்குது. இந்த போட்டோ ஒன்று போடுறாங்க. இந்த போட்டோவை போட்டு அதுல கேப்ஷன் எழுதுறானுங்க, பாத்தீங்களா நமது பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சியில் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய ராஜஸ்தானை பார்த்தீங்களா எப்படி ஜொலிக்கிறது பாருங்கள், ராஜஸ்தான் பிரமாதமா ஜொலிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ போட்டு எழுதுறாங்க. நீ இந்தியனாக இருந்தால் உடனே ஷேர் பண்ணு அப்படின்றாங்க. உடனே மற்ற சங்கிகளும் ஐயோ நான் இந்தியன்பா அப்படின்னு சொல்லி வேகமா ஷேர் பண்றானுங்க. அதுக்கப்புறம் அந்த போட்டோவை எடுத்து நம்ம ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்தோம். அதை பார்த்தாலே பச்சை பொய்ன்னு தெரியுது. சரி, இருந்தாலும் அதை ஃபேக்ட் செக் பண்ணி இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இருக்க போட்டோ அது சவுதி தலைநகர் ரியாதுல இருக்கக்கூடிய ஒரு கட்டடம். சவுதி தலைநகர் ரியாதுல கிங்டம் சென்டர் டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டவர், ரொம்ப ஃபேமஸான ஒரு டவர். புர்ஜ் கலிஃபா வரதுக்கு முன்னாடி இதுதான் பெரிய உயரமான கட்டடமா பார்க்கப்படுச்சு. 41 மாடி 42 மாடியா இருக்கும் அது, அந்த கிங்டம் சென்டர் அப்படிங்கிறது. அந்த கட்டடத்தோட போட்டோவை கொண்டு வந்துட்டு பாத்தீங்களா அமரா மோடிஜி கா ராஜஸ்தான் கா ஆட்சி கா தேக்கோ அப்படின்னு சொல்லி இதை பரப்புறாங்க. இதை நீ ஃபார்வர்ட் பண்ணதான் நீ இந்தியன் அப்படின்னு வேற பொய்ய பரப்பிட்டு அலைறாங்க. ஏன்னா இவங்களோட தேசபக்தி முழுக்க சினிமாவில் கொண்டு போய் தேசபக்தி அடக்க வைப்பானுங்க, கிரிக்கெட் விளையாட்டுல கொண்டு போய் தேசபக்தி அடக்க வைப்பானுங்க. அந்த மாதிரி இப்ப சங்கிகளோட அடுத்த பரிணாம வளர்ச்சி என்னன்னா, நீ இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல நான் இஷ்டத்துக்கு பொய் அனுப்புவேன், இந்த பொய்யை நீ நம்பணும், நம்பி அதை ஃபார்வர்ட் பண்ணணும், நீ ஃபார்வர்ட் பண்ணாதான் நீ இந்தியன் அப்படின்னு சொல்லி இப்படி பரப்புறாங்கல்ல. அப்படி பரப்பப்பட்ட ஒரு பொய் செய்தி தான் இந்த ஐயப்பன் என்கிற அய்யூப் கானுடைய இந்த செய்தி.
அதனால அந்த சங்கிகள் பல பொய் செய்திகளை பரப்பி ஒற்றுமையா இருக்கக்கூடிய பல சமூகங்களை, ஒற்றுமையா இருக்கக்கூடிய பல நண்பர்களை பிரிக்கிறதுக்காக பல சூழ்ச்சிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால நமக்கு வரக்கூடிய செய்திகளோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு ஆராய வேண்டியது ரொம்ப முக்கியம். கடைசி வரைக்கும் இந்த தமிழ்நாடு ஒரு பகுத்தறிவு நிறைஞ்ச ஒரு மாநிலமா, ஒரு அமைதிக்கான அன்புக்கான மாநிலமா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். சங்கிகளுக்கு இந்த தமிழ்நாட்டில் எந்த வகையிலும் இடம் கொடுத்துடக்கூடாது. அப்படி சங்கிகளுக்கு இடம் கொடுத்தோம், அவங்களுடைய பொய் செய்திகள் இடம் கொடுத்தோம்னா அந்த உருப்படாத உத்தரப்பிரதேசம் மாதிரி இந்த தமிழ்நாட்டை மாற்ற துடிச்சிருவாங்க. அதனால இந்த தமிழ்நாடு கடைசி வரைக்கும் ஒரு அன்புக்கான மாநிலமா இருக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம எப்பவுமே உறுதியா இருக்கணும். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. நம்மளுடைய பேட்டை டிவியுடைய ஒவ்வொரு வீடியோட லிங்க், அதே மாதிரி நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரேக்கிங் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா முதல் கமெண்ட்ல நம்ம பேட்டை டிவியோட வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அந்த குரூப்ல நீங்க இணைஞ்சிட்டீங்க அப்படின்னா நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா செய்திகளோட அப்டேட், எல்லா பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் உடனே வந்து சேரும். அந்த குரூப்ல இணைஞ்சிருங்க. இணைந்திருப்போம்.